சரி சரி இங்க புரிஞ்சுக்கிறேன் பாருடி புரிஞ்சுக்கிறேன். அன்பு, எல்லாத்துக்கும் நீதானே காரணம். அந்த அருவி உன்கிட்ட எதுவும் வந்து சொல்லியிருக்கா? என்ன கௌசி, நான் தான் காரணமா? ஆமா, நீதான் காரணம். எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? அந்த அருவி உன்கிட்ட வந்து எதுவும் சொல்லல? அவளா? அவ எதுக்கு வந்து என்கிட்ட என்ன சொல்லணும்? எதுவும் சொல்லலையே கௌசி. ஏன், எதுவும் இருக்கா? எதுவும் இருக்காவா? அப்படியே ஒன்றும் தெரியாத பச்சை பிள்ளை மாதிரி நடிக்காத சரியா? அவ வந்து உன்கிட்ட ஏதோ சொல்லியிருக்கா. நீ கௌதம்கிட்ட சொல்லி எனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ண முடிவு பண்ணிட்ட, அப்படிதானே? இது அவ்வளவு உண்மை. நடிக்காத, அப்படி ஒண்ணுமே தெரியாத மாதிரி. என்னோட லைஃப்ல நீங்க எதுக்கு தலையிடுறீங்க? எனக்கு மாப்பிள்ளை பார்க்க நான் உங்ககிட்ட சொன்னேனா? சொல்லுடி. உன்கிட்டயும் இல்லை உன் புருஷன்கிட்டயும் நான் சொன்னேனா எனக்கு மாப்பிள்ளை பாருங்க அப்படின்னு? எதுக்கு என் லைஃப்ல தேவையில்லாம தலையிடுறீங்க? உன் புருஷன் எதுக்கு எனக்காக மாப்பிள்ளை பார்க்கணும்? இங்க பாரு, தேவையில்லாம சொல்லி வை உன் புருஷன்கிட்ட. ஒழுங்கு மரியாதை இருக்க சொல்லிடு. கௌதம் பார்க்கறதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஆமா, சொல்லிட்டேன். நான் கூட சொன்னேன் கௌதம்கிட்ட. அவன் தான் பார்க்குறேன்றான். அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாதுமா. உன் அண்ணனாச்சு, நீ ஆச்சு. உன் அண்ணன்கிட்ட நீ போய் சொல்லிக்கோ. நான் எதுக்காக சொல்லணும்? நீ சொன்னா சொல்லு, சொல்லலைன்னா போயிட்டே இரு. பாரடி அன்பு, தேவையில்லாம என்கிட்ட வம்பிழுக்காத. நான் அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். சும்மா நீ எப்படி எங்க அண்ணனை மேரேஜ் பண்ண அது உனக்கு புரிஞ்சுச்சா? எந்த பையனை பண்ணி? ஆமா, எதை சொல்ற நீ? எந்த பையனா? அந்த பையனா? எந்த பையன்? யாரு? எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்போ நீ யாரையும் லவ் பண்றியா? ஏய், தெரியாத மாதிரி நடிக்காத. என்ன உனக்கு தெரியாது? அந்த பையனை நீ பார்த்ததில்ல? நான் எப்படி பார்த்தேன் அந்த பையனை? ஏதோ பையன்ற. ஓகே ஓகே, அதனாலதான் நீ மேரேஜ் வேணாங்கிறியா? இங்க பாரு அன்பு, தேவையில்லாம என்னோட லைஃப் விஷயத்துல தலையிடாத. ஆமா, ஒரு பையனை பண்ணிட்டு தான் இருக்கேன். அந்த பையனை தான் நான் மேரேஜ் பண்ணிப்பேன். ஓகே ஓகே, அந்த பையனை பண்ணி வைக்க கௌதம்கிட்ட சொல்லவா? ஆமா தாயே, நீ ஒன்னும் சொல்ல வேணாமா. உன் லைஃப் என்னமோ அதை வேணா பாரு. என்னோட லைஃப்ல யாரும் தலையிடாதீங்க, அது முதல்ல. எதுக்கும் மாமா கிட்ட சொல்லவா? நீ யாருக்கிட்டே சொல்ல வேணாம். என்ன கௌசி, நல்லதுதான் உனக்கு பண்ணலான்னு நினைக்கிறேன். ஒன்று மாமா கிட்ட சொல்றேன், இல்லை அப்படின்னா கௌதம்கிட்ட சொன்னா உனக்கு அந்த பையனே கட்டி வைப்பாக. பத்தி ஒன்றும் வேணாம் தாயி, ஒன்றும் வேணாம். அதை நான் பார்த்துக்கிறேன். எனக்கு மாப்பிள்ளை பார்க்குற வேலையை மட்டும் புருஷங்கிட்ட சொல்லி வேண்டான்னு சொல்லிடு. அது எப்படிப்ல இவ்வளோ விஷயம் நீ சொல்லிட்டு உன்னை பத்தி கௌதம் கிட்ட சொல்லாம இருந்தா எப்படி? தெரிஞ்சுக்கிட்டா அதே மாப்பிள்ளையே பண்ணி வைப்பாங்க பத்தியா? அதுக்காக தான் நான் ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்றேன். எனக்கு நீ ஒண்ணுமே பண்ண வேணாம். அவங்கிட்ட சொல்லி மாப்பிள்ளை பார்க்க வேணாம்னு சொன்னா மட்டும் போதும். நான் ஒரு 2 வருஷம் கழிச்சு பண்ணிக்கிடுவேன். இப்பெல்லாம் பண்ண மாட்டேன். அது எனக்கு தெரியாது. கௌதம் இன்னைக்கே பாக்குறேன்னு சொல்லிட்டான். நான் வேணா அந்த விஷயத்தை சொல்லவா? அந்த பையனை பார்க்க சொல்லவா? ஐயோ வேண்டாம், ஆளை விடு முதல்ல. நான் பாத்துக்கிறேன் என்னன்னு. அதுக்கு மேல உன்னோட விஷயம் கௌசி. நான் இதுல எதுக்கும் தலையிடுறதுக்கு வேலையே கிடையாது. உன்னோட ப்ராப்ளத்தை நீயே சால்வ் பண்ணிக்கோ. உன் அண்ணன் கிட்ட சொன்னாலும் சரி, சொல்லலைனாலும் சரி, நான் இதுல எதுக்கும் தலையிட மாட்டேன்ப்பா. நீ மூக்கு நுழைக்காம இருந்தாவே போதும். பெருசா வந்துட்டா பேச. மூஞ்ச பாரு. இவங்களுக்கு நான் சொல்லணுமாம்ல? நான் என்னத்துக்கு சொல்றேன் இவளுக்கு? போடி. நான் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணதுக்கு மட்டும் என்ன சீனை போட்டா, என்னென்ன இது பண்ணா, ஒரு ஆரத்தி எடுக்க கூட வந்தாளா இவ? இப்ப இவ்ளோ பேச்சு பேசுறா பெரிய இவ மாட்டுக்கு. போடி, உனக்கு ஆப்பு வைக்கிறது நான் ரெடி. இப்பதான் வந்துட்டா. அத மாப்பிள்ளை இவ பண்ணிக்கிடுவாளாம். பாப்போம் மேடம் எப்படி பண்றீங்கன்னு நானும் பாக்குறேன். என்ன விட்டா ஓடி போ. அப்பதான் உன் அம்மாவுக்கு உன்னோட அருமை தெரியும். எந்த அம்மாவோட அருமையும் அப்பதான் தெரியும். நான் பட்ட கஷ்டம் நீ படுவல்ல, நடக்கட்டும். எது நடந்தாலும் எனக்கு சரிதான். அந்த பையனை நீ மேரேஜ் பண்ணாம வேற பையனை பண்ணாலும் நீ ஃபீல் பண்ணுவ. அந்த பையனை பண்ணாலும் நீ கண்டிப்பா உன்னோட ஃபேமிலியை நினைச்சு ஃபீல் பண்ணுவ. எது நடந்தாலும் ஓகே. உனக்கு அம்மாவுக்கும் அருமை தெரியும்ல, பாப்போம். கார்த்தி, எங்கட போன? ரொம்ப நேரம் ஆளையே காணும். அம்மா உன்னை கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. அம்மா எங்க கிரவுண்டுக்கு விளையாட போயிட்டம்மான்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். ஏய், எங்க போனா உனக்கு என்ன? கிரவுண்ட்ல விளையாட போனேன்னு அம்மா கிட்ட சொன்னியா? ஓகே ஓகே, நோட்ஸ் வாங்கலான்ட்டு ஐஷு வீட்டுக்கு போனேன். நோட்ஸ் வாங்க ஐஸ் வீட்டுக்கு போனியா? ஏண்டா, சஞ்சய் பக்கத்துல இருக்கான், அவங்கிட்ட வாங்கி எழுதுனா உனக்கு பாகாதா? இங்க இருந்து அவ வீட்டுக்கு போயிட்டு வர்ற அறிவு இருக்கா உனக்கு? ஏன் அவளோட நோட்டை பார்த்து எழுதுனா தான் உனக்கு எழுத வருமா? அவனோட ஹேண்ட் ரைட்டிங்லாம் எனக்கு புரியாது, பிடிக்காது. ஐஷுவோட தான் நோட் நல்லா இருக்கும், அதுக்காக தான் வாங்க போனேன். எனக்கு ஒன்றும் புரியலம்மா. இங்க இருந்து அடுத்த தெரு போயிட்டு வாங்கிட்டு வர. என் பக்கத்துல உள்ள வீட்டுல வாங்கினா ஓகே ஓகே, நமக்கு என்ன வந்துச்சு? நீ எங்கேயோ போய் வாங்கு. இங்க பாரு கல்பனா, டென்ஷன் ஆயிருவேன். போ. ஏண்டா என்ன போன்றா? நீ போ, முடிஞ்சா போ.
எங்க அந்த நோட்டை கொடு, அவளோட ஹேண்ட் ரைட்டிங் என்ன லட்சணம்னு பார்ப்போம். உனக்கு என்னப்லா? உனக்கு என்னன்னு கேட்டேன். எனக்கு என்னவா? அவளோட ஸ்பெஷலாக நோட் அவளோட வாங்கிட்டு வர்ற. சரி, அவளோட ஹேண்ட் ரைட்டிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு தான் குடு. அப்படி கேளு, நீ என்ன லட்சணத்துல இருக்குன்னு பாக்குறேன் அப்படிங்கிற? சாரு ஒரு ஃப்ளோவில் வந்துருச்சு சாரு, ரொம்ப தான். என்ன ஃப்ளோவா இருந்தாலும் பார்த்து பேசணும். இவன் படுறது ஒண்ணுமே பிடிக்கலம்மா, இங்க வாங்கம்மா. என்னம்மா? கிச்சன்ல இருக்கேன் அம்மா, அப்புறமா வரேன். அம்மா இப்ப ஏதோ வேலையா இருக்காங்க, கண்டிப்பா ஒன்னு சொல்வேண்டி. என்ன சொல்லுவ? என்ன? ஐஷு வீட்ல போய் நோட் வாங்கிட்டு வரல, அதான். இது ஒரு விஷயமா? அம்மா இதுக்கு என்ன பண்ண போறாங்க? ஏன்டா போய் வாங்கினா கேட்க போறாங்க? நீ எழுதுப்பா, எங்கேயாவது வாங்கின்னு தான் சொல்லுவாங்க. அதானே உனக்கு அம்மா சப்போர்ட் இருக்கும் தானே ஓவரா பண்ற. அப்பாட்ட சொன்னா நீ எதுக்கு முதல்ல சொல்ற? அதை சொல்லு. உன்னை யார்கிட்டயாவது மாட்டி விடணும்னு எனக்கு ஆசைடா, அதான். அதானே, என்ன மாட்டி விடலைன்னா உனக்கு தூக்கம் வராது. அப்புறம் இன்னொன்று, எப்போ பார்த்தாலும் ஐஷு அப்படி படிக்கிறா, ஐஷு இப்படி படிக்கிறா அப்படின்னே ஐஷுவை பற்றியே பேசுறியே, எதுக்கு? நீ முதல்ல ஒழுங்காக படிக்கிறியாடா? அந்த பிள்ளை நல்லா படிக்குது சொல்கிறேன். நீ நல்லா படிச்சின்னா நான் உன்னையும் சொல்லுவேன். அந்த ஐஷு நல்லா படிக்குது, அதனால தான் அதை பற்றியே நான் பேசுவேன். நாங்கள் 2 பேரும் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸு. ஓகே ஓகே, ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் மட்டும் போதும். என்ன லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா? இல்லடா கார்த்தி, ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் மட்டும் போதும்னு சொன்னேன். ஃப்ரெண்ட்ஸாக இல்லாமல் அப்படி என்னமா இருக்கும்? போவியா? அம்மாட்ட போய் சாப்பாடு எடுத்து வாங்கிட்டு வா. சாருக்கு நடந்து போய் வாங்கி திங்க தெரியாதோ? எனக்கா பசிக்குது? உனக்கு தானே பசிக்குது, முடிஞ்சா நீ போய் வாங்கிக்கோடா. எடி கல்பனா, தம்பிக்கு சாப்பாடு கொண்டு போய் குடிங்க வா. ஐயோ ஐயோ, இது உனக்கு தேவையா? நான் தான் சொன்னேன்ல போய் எனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வா அப்படின்னு. எதுக்கு நீ தேவையில்லாம அம்மா கிட்ட திருப்பி வாங்கி கட்டிக்கிட்டியா? போய் எடுத்துட்டு வா. அம்மா இந்த பையனை ரொம்ப தான் வளர்த்துறாவ. அம்மா ஒரு நேரத்துக்கு தண்ணி கொடுங்கம்மான்னு கேட்டால் தரமாட்டாவ. இவனுக்கு நம்ம எல்லாம் பண்ணணும், தண்ணியிலேருந்து சாப்பாடுலேருந்து சருக்கு ரூமுக்கே கொண்டுட்டு வரணும். ஏண்டா போய் ஹாலில் உட்காந்து சாப்பிட்டா என்ன? பாருங்கம்மா, கல்பனா எடுத்துட்டு வர மாட்டா. எடி பாடி மா, தாயே வரேன். ஹாலுக்கு எடுத்துட்டு வா, டிவி பார்த்துட்டு சாப்பிடலாம். வாங்க சார் வாங்க. சாருக்கு எடுத்து வச்சாரேன். சாருக்கு எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சா தான் சார் வந்து சாப்பிடுவாங்க. இருடா, ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் ஐஷோ பற்றி அம்மா கிட்ட சொல்லி விட்றேன். நீ யார்கிட்ட வேணாலும் சொல்லிக்கோ, நோ ப்ராப்ளம். அதானே உனக்கு பயமே இல்லாமல் போச்சுடா. நான் எதுக்கு பயப்படணும்? பயப்படாத பயப்படாத, உனக்கு ஒரு நாள் இருக்குடி உனக்கு. இருக்கட்டும் பார்க்கலாம். ஐயோ கல்பனா. தம்பி கௌதம். சொல்லுங்க மாமா. நீங்க வரவும் தான் நான் பைக்கை நிறுத்திட்டு நிக்கிறேன். அப்படியாப்பா, ரொம்ப நன்றிப்பா. என்ன மாமா, என்ன விஷயம்? தம்பி ஒன்றும் இல்லப்பா, நாளைக்கு அன்புக்கு பிறந்த நாள். என்ன மாமா சொல்றீங்க? எனக்கு இந்த விஷயமே தெரியாது. நாளைக்கு அன்புக்கு பிறந்த நாள். அன்பு ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லவே இல்லை மாமா. நல்ல வேலை, கரெக்டான நேரத்துக்கு தான் நீங்களும் சொல்லியிருக்கீங்க. அன்புக்கு நாளைக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும், சர்ப்ரைஸ் பண்ணணும் மாமா. தேங்க்ஸ் மாமா சொன்னதுக்கு நீங்க. ஆமாப்பா, நாளைக்கு தான் பிறந்த நாள், அதான் உங்ககிட்ட சொல்லலான் இருந்தேன். நல்ல வேலை மாமா இப்போ வந்து சொன்னீங்க. நான் நாளைக்கு அன்புக்கு அது இதுன்னு வாங்கி சர்ப்ரைஸ் பண்ணிடுவேன். ரொம்ப தேங்க்ஸ் மாமா. பரவாயில்லப்பா, இருக்கட்டும். அதான் சொல்லலான்னு வந்தீங்களா மாமா? இல்லப்பா, அதை விட ஒரு முக்கியமான விஷயம். அதை விட முக்கியமான விஷயமா? என்ன மாமா? நாளைக்கு பிறந்த நாள், அதுவுமா நம்ம சொந்த ஊருக்கு போகலான் இருக்கோம். நீங்க அன்புவை கண்டிப்பா கூட்டிட்டு வரணும். அங்கே கூட்டிட்டு வரணுமா? ஏன் மாமா, எதுவும் கோவில் திருவிழா ஃபங்க்ஷன் எதுவும் இருக்கா? அப்படி இல்லப்பா. அப்புறம் வேற என்ன மாமா? வேற ஒன்றும் இல்லை தம்பி, அங்கே என்னோட சொத்தெல்லாம் இருக்கு. அவள் பிறந்த நாள் அதுவுமா அவளோட பரிசாவே அன்போட பேர்ல எல்லாத்தையுமே எழுதி வைக்கலான் இருக்கேன். என்ன சொல்றீங்க மாமா? ஆமா தம்பி, இனி யாருக்கு அந்த சொத்துலாம்? அன்புக்கு தானே. என்னோட ஒரே பொண்ணு அன்பு மட்டும்தான். நான் இல்லாததுக்கு அப்புறம், நான் செத்ததுக்கு அப்புறம் அன்புக்கு தான் எல்லாமே போய் சேரணும். அதான் இப்பவே அந்த இதெல்லாம் எழுதி வச்சுட்டோம்னா ஒரு வேலை முடிஞ்சுன்னு பார்த்தேன். அதுவும் பிறந்த நாள் அதுவும் அன்னைக்கே எழுதிட்டோம் அப்படின்னா, அது அப்பா உங்கள்கிட்ட சொல்லிட்டு நாளைக்கே கூட்டிட்டு வாங்க அன்புவையும், நம்ம நாளைக்கே எழுதி வச்சிருவோம். இல்ல மாமா, அத்தைக்கிட்ட நல்லா தெளிவாக கேட்டீங்களா? எனக்கு இதில் எந்தவித விருப்பமும் கிடையாது. ஏன்னா இது உங்களோட சொத்து, எனக்கு நான் வேணும்னு நினைக்கவே மாட்டேன். என்னோட அப்பா எனக்கு சேர்த்து வச்சிருக்கதே எனக்கு போதும். அதோட அவர் வச்சிருந்தாலும் நான் உழைச்சி சம்பாரித்து நான் நிறைய வாங்கிக்கிருவேன் மாமா. மற்றபடி இது நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு தர்றது எதுக்கும் அத்தைக்கிட்ட நல்லா கேட்டுட்டு தெளிவாக ஒரு முடிவை சொல்லுங்க. நான் பிறகு நாளைக்கு கூட்டிகிட்டு வரேன். ஐயோ, உங்கள் அத்தை தான் சொல்லிட்டாங்க தம்பி, அன்பு பேர்லேயே எழுதிடுவோம், என் பேர்லலாம் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அன்புக்கு சேர வேண்டிய சொத்து பற்றியா, அதனால நாளைக்கு நீங்கள் கண்டிப்பாக அன்புவை கூட்டிகிட்டு வந்துருங்கப்பா. சரி மாமா, வந்துடுறோம். எனக்கு ஊரெல்லாம் தெரியாதே. நான் அட்ரஸ் சொல்கிறேன், நீங்கள் வந்துருங்க, நாங்கள் முன்னாடி போயிடுறோம். சரிங்க மாமா.
நீ சும்மாவே கூட்டிட்டு வாப்பா. ஆனா அன்புக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியக்கூடாது. சர்ப்ரைஸா நம்ம எல்லாமே பண்ணிடுவோம். சூப்பர் மாமா, இதுவும் நல்லா இருக்கே. நானும் இன்னைக்கு அன்புக்கு ட்ரெஸ் எல்லாமே எடுக்கணும். சரிங்க மாமா, நாளைக்கு தான் பர்த்டே, இன்னைக்கு சொல்றீங்க. நல்ல வேளை இன்னைக்காவது சொன்னீங்களே. ஆமா தம்பி. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. இதுக்கெல்லாம் எதுக்குப்பா தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கியா? இருந்தாலும் இந்த விஷயம் நீங்க சொல்லலைன்னா எனக்கு தெரியாதுல்ல மாமா, அதுக்காக தான். பரவாயில்லப்பா, இருக்கட்டும், நீங்க கிளம்புங்கப்பா, நான் வீட்டுக்கு போறேன். சரிங்க மாமா, சரி போங்க. இன்னொரு தடவையும் தேங்க்ஸ் சொல்றேன் மாமா. ஏன்ப்பா? நீங்க நான் அன்புவை கூட்டிட்டு வந்ததுக்கப்புறம் நீங்க வந்து அத்தைக்கு துணையா இருக்கீங்க பத்தியலா, அதுக்காக தான். ஏன்னா அத்தை என்ன ஆவாங்களோ ஏதாவாங்களோ அன்பு நினைச்சு 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 ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டா. நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அன்பு தைரியமா இருக்கா. எங்க அப்பா பார்த்துப்பாங்க, எங்க அப்பாக்கு பார்த்துப்பாங்கன்னு இப்ப தைரியமா அழாம அவ பாட்டுக்கு இருக்கா மாமா. அதுக்கு சொல்றேன். அதுக்கு சொல்றியாப்பா? ஏதோ எங்க சூழ்நிலை அப்ப பிரிஞ்சுட்டோம். அப்புறம் பிரிஞ்சு அப்படியே நான் எவ்வளவு நாளைக்கு தான் வாழ முடியும் சொல்லு. இவ்வளவு நாளைக்கு இருந்துட்டேன். ஏன்னா திரும்பி வந்தாலும் முத்தலுக்கு நம்மளை சேர்த்துக்காது அப்படிங்கிற ஒரு இதுல இருந்துட்டேன். அதுக்கப்புறம் புரிஞ்சுது. அன்பும் போயிட்டா, இனிமே முத்தலுக்கு யாரு பார்த்துப்பா? முத்தலுக்கும் அன்பு ரொம்ப இருந்தாங்க. அதான் தம்பி, இதெல்லாம் நான் ஒன்றும் இது பண்ணிக்க மாட்டேன். சரிப்பா, நீங்க போயிட்டு வாங்க, நான் வீட்டுக்கு போறேன். சரிங்க மாமா, அதே பத்திரமா பாத்துக்கோங்க. நாளைக்கு கண்டிப்பா நாங்க வந்துடுறோம் மாமா. நீங்க தான் அட்ரஸ் சொல்லணும். நான் காலையில எதுக்கு உங்களை பாக்குறேன். சரிப்பா, காலையில கண்டிப்பா நான் உனக்கு சொல்லிடுறேன். அட்ரஸ் கூட்டிட்டு வந்துரு. சரி மாமா.